இந்த மந்த்துக்கு வாங்கின க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுத்தமாக முடியல. டைம் கிடைக்கவே இல்லை. சரி இன்றைக்கி ரீஃபில் பண்ணிடலாம், நாளைக்கு ரீஃபில் பண்ணிடலாம்னு ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி எப்படியாச்சும் ரீஃபில் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடியுமே எல்லாமே கடகடன்னு எடுத்து வச்சு ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷெல்ஃபையே ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கிட்ட வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறதோட சரி, அதை வந்து க்ளீன் பண்ணுறதே இல்லை. அதனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேறு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு மேலே வந்து அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணினேன். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது தான். முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதோட ப்ரைஸ் எல்லாமே போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசாக ஐட்டம்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறனால கொஞ்சம் வீடே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்காக எல்லாமே நம்ம வந்து அட் அ டைம் வந்து வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அளவாக அப்பப்போ தேவைப்படுறப்ப வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக ஒரு ஷெல்ஃப்லாம் நீட்டாக இப்படி தான் அடிக்க முடித்தேன். எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.